ஆங்கிலேயர் வருகைக்கு முந்தைய இந்தியாவின் அரசியல் அமைப்பை விவரிக்கும் போது, அதனை முஸ்லிம் ஆட்சி என்று அழைப்பது தவறானது என்பதை வரலாறு மெய்ப்பிக்கும். டெல்லியில் இருந்து முகலாய சக்கரவர்த்திகளாக இருந்தாலும் சரி, அல்லது வங்காளத்தின் முஸ்லிம் மன்னர்களாக இருந்தாலும் சரி, இரண்டிலுமே நிர்வாகம் இந்துக்களும் முஸ்லிம்களும் இணைந்தே நடத்தப்பட்டது என்பதை நாம் காண முடியும். அமைச்சரவையில் இருந்த பல முக்கிய அமைச்சர்களும் தளபதிகளும் இந்துக்களாகவே இருந்தனர். மேலும் இந்தியாவில் முகலாயப் பேரரசு ஒருங்கிணைக்கப்பட்டது இந்து தளபதிகளின் உதவியோடுதான். 1757-இல் பிளாசி போரில் ஆங்கிலேயர்கள் எதிர்த்து போராடி தோற்கடித்த நவாப் சிராஜுத்தௌலாவின் தலைமை தளபதி ஒரு இந்து ஆவார். அதேபோல் 1857-இல் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நடந்த பெரும் கிளர்ச்சியில் இந்துக்களும் முஸ்லிம்களும் தோளோடு தோள் நின்று போராடினர். அது பகதூர் ஷா என்ற முஸ்லிம் மன்னரின் கொடியின் கீழ்தான் நடைபெற்றது. எது எப்படியோ, வங்காளத்தை பொறுத்தவரை காரணங்கள் என்னவாக இருந்தாலும், ஆங்கிலேயர் வெற்றிக்குப் பிறகு தோன்றிய பெரும்பாலான முக்கிய ஆளுமைகள் இந்துக்களாகவே இருந்தனர் என்பது உண்மையாகும். அவர்களில் மிகச் சிறந்தவர் ராஜாராம் மோகன் ராய். அவர் 1828-இல் பிரம்ம சமாஜத்தை நிறுவினார். 19ஆம் நூற்றாண்டின் விடியல் இந்த நாட்டில் ஒரு புதிய விழிப்பைக் கண்டது. இந்த விழிப்புணர்வு கலாச்சார மற்றும் மத ரீதியானதாக இருந்தது. அதற்கு பிரம்ம சமாஜம் ஒரு உந்து சக்தியாக திகழ்ந்தது. இதனை மறுமலர்ச்சி மற்றும் சீர்திருத்தத்தின் இணைப்பாக கருதலாம். இதன் ஒரு பக்கம் தேசியமும் பழமைவாதமும் சார்ந்ததாக இருந்தது. அதாவது, இந்தியாவின் கலாச்சாரத்தை புதுப்பிப்பதற்கும் இந்தியாவின் மதங்களை சீர்திருத்துவதற்கும் அது துணை நின்றது. இதன் மற்றொரு பக்கம் உலகளாவிய மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தன்மையைக் கொண்டிருந்தது. அதாவது, மற்ற கலாச்சாரங்களிலும் மதங்களிலும் உள்ள நல்ல மற்றும் பயனுள்ள விஷயங்களை உள்வாங்கிக் கொள்ள அது முயன்றது. ராஜாராம் மோகன் ராய் இந்த புதிய விழிப்புணர்வின் நேரடி உருவமாகவும் இந்திய வரலாற்றில் ஒரு புதிய சகாப்தத்தின் தூதராகவும் திகழ்ந்தார். அவரது பொறுப்பு பின்னர் கவிஞர் ரவீந்திரநாத் தாகூரின் தந்தையான மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் மற்றும் பிரம்மானந்த கேசவ சந்திர சென் ஆகியோரின் கைகளுக்குச் சென்றது. இதன் மூலம் பிரம்ம சமாஜத்தின் செல்வாக்கு நாளுக்கு நாள் வளர்ந்தது. ஒரு காலத்தில் நாட்டின் அனைத்து முற்போக்கான இயக்கங்களையும் போக்குகளையும் பிரம்ம சமாஜம் தன்னுள் மையப்படுத்தியிருந்தது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆரம்பத்திலிருந்தே பிரம்ம சமாஜத்தின் கலாச்சார பார்வை மேற்கத்திய அறிவியலிலும் சிந்தனையிலும் தாக்கம் பெற்றிருந்தது.